Bismillahirrahmanirrahim. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi. நாங்கள் எங்களோட வகுப்புற தொடரில் இந்த முறை ஒரு வித்தியாசமான தலைப்படுத்தி வளமையாக போகிற ஒழுங்கு விட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பை நாங்கள் எடுத்தோம். தொழுகையோடு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத சட்டம், பரிச்சயம் குறைஞ்ச சட்டம். மொத்தமாக பரிச்சயம் இல்லாமல் ஓரளவு தெரியும். ஆனால் பரிச்சயம் குறைஞ்ச சட்டங்களை தான் நாங்கள் கொஞ்சம் விளக்கத்துக்காக எடுத்துருக்கோம். இந்த அதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஒழுங்கு. அப்போ நாங்கள் 3 வகையான சட்டங்களை இங்கே எடுத்துருக்கோம். 3 வகையான சட்டங்களுக்கு நாங்கள் வரோம். முதலாவது வாகனத்தில் தொழுதல். வாகனத்தில் தொழுதல், காரோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ அப்படியான வாகனங்களுக்குள்ளால் உட்கார்ந்து கொண்டு தொழலாமா? ஏன்னா அதில் உங்களுக்கு தெரியுமா, அர்க்கானுகளை பேணலாம். அப்படின்னா நில இல்லை, ருக்கு இல்லை, சுஜூத் இல்லை. அப்படி இருக்குமானா பிரச்சனை இல்லை. இப்படி அந்த எல்லா ருக்குனுகளையும் பேணேலுமெண்டா நிலை, ருக்கு, சுஜூது, கிபிலா முன்னோக்குறது இதெல்லாம் பேணேலுமாக இருந்தால் அப்படி பிரச்சனையே இல்லை. அதில் வாகனத்தில் தொழுகிற ஆகுமெண்டா அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா, அப்படி செய்ய இயலாமல் இருந்தால், அதாவது நிலை, ருக்கு, சுஜூது அதுகளும் இல்லை, கிபிலா முன்னோக்கவும் மேலே அப்படின்னு இருந்தால் வச்சுக்கொள்ளுங்களேன். உதாரணத்துக்கு வாகனம் நிப்பாட்டிக்கிற பக்கம் கிபிலாவுக்கு அல்ல, உங்களுக்கு கிபிலா பக்கத்துக்கு திரும்பி உட்காரவும் மேலே வாகனம், அல்லது நீங்கள் அந்த வாகனம் போய்கொண்டு கிபிலாட திசைக்கே போய்கொண்டு இருக்குது இல்லையே, மாறி 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 போகும். அப்போ கிபிலாட திசை கொஞ்ச நேரத்தில் மாறி. இதுதான் இந்த பிரச்சனை. தானே பிரச்சனை மூலாவசியம். இதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கிற நேரம் ஒருவர் நிலை, ருக்கு, சுஜூத பேணவும் மேலாத, கிபிலாவை பேணவும் மேலாத, கிபிலாவை முன்னோக்கும் மேலாத சந்தர்ப்பத்தில் உட்கார்ந்து கொண்டு தொழலாமா என்றதுதான் இந்த கேள்வி. சரியா? பாருங்க, இதில் முதலாவது இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் வரோம். பிரச்சனையை விளங்குறதுக்கு இந்த ஹதீஸ்லேருந்து வரோம். கான ரசூலுல்லாஹ் யுஸப்பிஹு அலா ராஹிலத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாகனத்தில் சுன்னத்து தொழுவார்கள். வாகனத்தில் சுன்னத்து தொழுவார்கள். ஒயூத்திரு அலைகள், வித்திரும் தொழுவார். இந்த வாகனத்தின் மீது இருந்து கொண்டும் வித்திரும் தொழுவார். உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து வாகனத்தில் நிற்கவே இல்லாது, நிலையே இல்லாது, சாத்தியம். குதிரை அல்லது ஒட்டகம் அல்லது கழுது, ருக்கு சுஜூது நினச்சி பார்க்கவும் இல்லை. எங்கட காலத்து வாகனத்தில் ஏறும், கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா ஏறும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் சுன்னத் தொழுதாங்கன்னு சொன்னால் அந்த ருக்குவில் ஒன்றே பேனல்லன்னு கருத்து. திபல ஐ வஜிஹின் தவஜ்ஜஹ, எந்த பக்கம் திரும்பினாலும் நல்லா வளர்த்துமோங்க அப்படியே தொழுவாங்க. அந்த வாகனம் எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே தொழுவார்கள். கைர அன்னஹு லா யுஸல்லி அலைஹல் மக்தூபா, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையான தொழுகையை வாகனத்தில் தொழ மாட்டார்கள். அப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லுதோ, அதுவும் புகாரில் வந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லுதோ, தொழுகையை, கடமையான தொழுகையை வாகனத்தில் தொழ முடியாது என்று தெளிவாக சொல்லும். சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் அப்போ உட்கார்ந்து கொண்டும் எங்கே வாகனம் திரும்பினாலும், அதாவது கிபிலாவை பார்க்க முடியாவிட்டால், கிபிலாவை நோக்க முடியாவிட்டாலும் தொழலாம், சுன்னத்தான தொழுகையாக இருக்குது என்றது எங்களுக்கு தெளிவாக இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் விலகி கொண்டோம். இப்போ ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி தொழல? வாஜிபான விஷயங்களை, வாஜிபான தொழுகைகளேன்னு தொழல. ஏண்டா ருக்கு, சுஜூது, தொழுகையில் நிற்றல், இந்த பகுதியெல்லாம் ஒன்று அர்க்கான் ஆயிக்கும் அல்லது ஷர்த் ஆயிக்கும்.
ஷர்த்து இல்லாமல் போனால் தொழுகக்கூடாது. இப்போ கிபிலா முன்னோக்கிற ஒரு ஷர்த்து, ஒடு செஞ்சிக்கிற ஒரு ஷர்த்து, சுத்தமாக இருக்கிற ஒரு ஷர்த்து, அல்ல அது எங்களுக்கு தெரியும். அதுகள் ஏதாலும் ஒன்று இல்லாமல் போனால் தொழுகையும் கூடாமல் போகும். நிலையில் நிற்கிறது, ருக்கு போகிறது, சுஜூது போகிறது ருக்குனுகள், அர்கான் உசலான்னு சொல்லுவோம். தொழுகையில் ஒரு பகுதி, ருக்குனுண்டா ஒவ்வொரு பகுதி. அதில் ஏதாலும் ஒன்று தவறுனா தொழுகக்கூடாது. உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்கள் தொழுது கொண்டிருக்கும்போதோ ருக்கு செய்ய ஏதோ மறந்தோ எப்படியோ தவறிட்டு ருக்கு செய்யாமல் சுஜூது போயிட்டி அது வச்சுக்கொள்வோம். சுஜூது போனதுக்கு பிறகு நினைவு வந்து ருக்கு தவறிட்டுன்னு சொல்லி, அப்போ அடுத்த ரக்காத்துக்கு கிளம்பிட்டீங்க, ருக்கு தவறிட்டுன்னு நினைவு வந்து, இப்போ என்ன செய்யலாம்? அந்த ரக்காத்து கேன்சல் விளங்குதா? அந்த சக்காத்து இல்லைன்னு வச்சுக்கொண்டு இன்னொரு ரக்காத்து நீங்கள் சொல்லணும். ஏனெண்டா அந்த ருக்குன்னு உடுபட்டால் அந்த குறிப்பிட்ட ரக்காத்து செல்லுபடியாக மாட்டாது. ருக்குனுண்டா அது ருக்குவாக இருக்கும், அல்லது சுஜூதாக இருக்கும், அல்லது நிலையில் நிற்றலாக இருக்கும், அல்லது இந்த மாதிரி விஷயங்களை தான் ருக்குன்னு சொல்கிறது. தொழுகைக்கு உள்ளால் இருக்கிற தொழுகையின் பகுதிகள் அதுதான் ருக்குன்னு சொல்கிறது. ஷர்த்துகள் தொழுகைக்கு வெளியில் இருக்கிற சுத்தமாக இருத்தல், அந்த குறிப்பிட்ட அளவு மறைத்திருத்தல், கிபிலாவை முன்னோக்குதல், இதெல்லாம் ஷர்த்துகள், தொழுகைக்கான ஷர்த்துகள். அந்த ஷர்த்துகள் விடுபட்டாலும் தொழுகை செல்லுபடியாக மாட்டார். அப்பெனவே இந்த பகுதிகள் இல்லாட்டி, இப்போ நான் சொன்ன ஷர்த்துகளோ அல்லது ருக்குனுகளோ இல்லாவிட்டால் தொழுகை செல்லுபடியாக மாட்டாதுன்றது ஏகோபித்த முடிவு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தின் மீது கடமையான தொழுகைகளை செய்யவில்லை. அதிலிருந்து நாங்கள் விலகிக் கொண்ட கருத்து அது. எனவே வாகனத்தில் கடமையான தொழுகைகளை தொழ முடியாதுன்னு சொல்கிறது தான் அடிப்படை. அப்படின்னா வாகனத்தில்னா நான் சொல்ல வரேன், ருக்கு செஞ்சு கொள்ளலாம், சுஜூது செய்யலாம், இதுகள் இல்லாட்டி வாகனத்தில் அதுகளை செய்யலாட்டி வாகனத்தில் தொழுகிறது தொழுகை செல்லுபடியாகும். சரியா? அல்லது கிபிலாவை முன்னோக்கியலாம், வாகனத்தில் இருக்கிறோம், கிபிலாவை முன்னோக்கி தொழையலாம், இப்போவும் தொழுகை நிறைவேற மாட்டாது என்றதான் நாங்கள் இங்கே விலகிக் கொண்ட கருத்து. சரியா? அடிப்படையாக நாங்கள் விலகிக் கொண்ட கருத்து இதுதான். இப்போ நாங்கள் ரெண்டாவது பாதுக்கு வரோம். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், மனிதனுக்கு நிறைய சிக்கல்கள் வரையிலும். இப்படி நாங்கள் சொன்னோம், கடமையான தொழுகைகளில் ருக்குனுகள் எல்லாம் பேணணும், ஷருத்துகள் எல்லாம் பேணணும், வாகனத்துக்கு உள்ளே இருந்தாலும் கூட இல்லாவிட்டால் தொழுகை நிறைவேற மாட்டாது என்று சொன்னால் என்ன நடக்கும்? நிறைய சிரமங்கள் சரியான மாதிரி சிக்கலான பகுதிகள் அதில் இருக்குது. ஃப்ளைட்டில் போகிற நேரத்தில் கண்டிப்பாக 4-5 மணித்தியாலம் ஃப்ளைட்டில் போகிறோம். அப்போ ஒரு தொழுகை தவற பார்க்குது, அல்லது 2 தொழுகை தவற பார்க்குது. எப்படி? அதே மாதிரி இந்த நான் சொல்கிறேன் நாட்டுக்குள்ளாலேயும் சரி, இப்போ சுபகுக்கு கொஞ்சம் முந்தி பஸ் ஒன்று இருக்குது, அப்படி இருக்க நிறைய கொஞ்சம் முந்தி பஸ் ஒன்று இருக்குது, 10 நிமிஷம் முந்தி, 1/2 மணித்தியாலம் முந்தி பஸ் ஒன்று இருக்குது. அதில் ஏறி உட்கார்ந்தா இனி அப்படியே சுப இல்லாமல் போய் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர நேரத்தில் சுப இல்லாமல் போகும். அதை தவிர்த்து கொள்ளவும் மேலே, அந்த வாகனத்தில் போகாமிக்கவும் மேலே, கண்டிப்பாக போக வேண்டிய தேவையும் அதில் இருக்கும். சரி, இப்படியான சிரமங்கள் கண்டிப்பாக எங்களோட வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் எங்களோட கையில் இருக்குது. அடுத்தது எங்களை எல்லாருக்கும் தெரியும், வாகனம் எங்களோட கையில் இல்லை. நான் சொல்கிறேன், பெரும்பாலும் சொந்த வாகனத்தில் போனால், ரெண்டாவது விஷயம், சொந்த வாகனம் இல்லாமல் போனால் கண்டிப்பாக எங்களோட கையில் வாகனம் இல்லை. வாகனத்தை ஓட்டுறவர் ஒரு நாள் நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்து கொள்ள போகிறதில்லை. போதாமைக்கு வாகனத்தில் போகிற எல்லாரும் சிறுபான்மை நாடாக இருந்தால் இன்னும் ஒரு சிக்கல், அது முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய பேர். அப்போ வாகனத்தை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் தொறு விட்டு வரேன்லாம் சொல்ல முடியாது. இப்படியான சிக்கல்கள் இருக்குது. இந்த சிரமங்களை பொறுத்தவரையில் அதுக்கு ஏதாலும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குதா, ஏதாலும் ஒரு சலுகை இருக்குதா என்றால், பொதுவாக குர்ஆன், இஸ்லாம் மனிதன்ற சிரமங்களை நீக்குறது தான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நிறைய ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் நான் காண்றோம்.
லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ராஹா. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட வகையில் பொறுப்புகளை கொடுப்பதில்லை. அல்லாஹ் பொறுப்புகளை அவனுடைய சக்திக்கு உட்பட்ட வகையிலேயே கொடுக்குறான் என்றது ஒரு ஆயத். திரும்ப ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத், உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த முடியுமான அளவுன்ற சொற்பிரயோகத்தை குர்ஆன் பாய்ப்பதற்கான காரணம் என்னென்னா, சில நேரங்களில் சில கடமைகளை அதை பூரண வடிவில் செய்யலாம். தொழுகண்டா அந்த எல்லாத்தையும் பேணி ருக்கு சுஜூது எல்லாமே பேணி தொலையலாம். இப்போ நோயாளியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அவ்வளோ விஷயங்களையும் பேணி உதாரணமாக அவருக்கு நின்று கொண்டு தொலையலாம். அப்படி ஒரு நோயாளி நாங்கள் அறிஞ்சிருக்கிற விஷயம். எனவே தான் அல்லாஹு தஆலா ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத், உங்களால் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல காரணம் பார்த்து. அப்போ எனவே தொழுகையில் வர அந்த ருக்கு சுஜூது போன்ற இது எல்லாத்தையும் செய்ய முடியாமல் போகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்களில் அதை விட்டால் அது அனுமதிக்கப்பட்டதாகும் என்றதும் ஏகோபித்த முடியும். யாருமே அது முடியான்னு சொல்கிறதில்ல. உதாரணமாக நான் சொன்ன மாதிரி நோயாளிக்கு உட்கார்ந்து கொண்டு தான் தொலையலும். கடுமையான தொழுகையை கூட உட்கார்ந்து கொண்டு தான் அவருக்கு தொலையலும். நின்று கொண்டு தொலையலை, உட்கார்ந்து கொண்டும் தொலையலை, கட்டிலில் படுத்த மாதிரி தான் அவருக்கு தொலையலும். அப்போ இதெல்லாமே அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது இமாம்கள்ட ஏகோபித்த முடிவு இந்த மாதிரியான ஆயத்துகள் இருப்பதன் காரணமாக. திரும்ப அதோட சேர்த்து இன்னொன்று என்னென்னா, தீங்குகள் ஏற்பட்டாலும் கூட ஏழாமல் போகிறது மட்டுமல்ல. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது அவருக்கு அறவே அவருக்கு எலும்பி நிற்க முடியாது அல்லது எலும்பி உட்கார முடியாது, அறவே இல்லை. இன்னொன்று என்னென்னா, எலும்பி உட்கார்ந்தால் அல்லது நின்று கொண்டு சொல்வதால் தீங்கு ஏற்படும் என்றிருந்தால் கூட இஸ்லாம் அந்த கடமைகளை இலகுபடுத்தும் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனும் சுன்னாவும் சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு விதியாக இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கு. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவையே நாடுகிறான், கஷ்டத்தை அல்ல. ஒமா ஜால அலைக்கும் ஃபித்தீனு மின் ஹரஜ், மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் ஆக்கவில்லை. அப்போ இந்த 2 ஆயத்துகளில் பின்னணியிலையும் சட்ட விதிகளே இருக்குது. ரஃபுல் ஹரஜ், கஷ்டத்தை நீக்குதல், சரியா? அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர், கஷ்டம் எப்போதும் இலகுவை கொண்டு வரும். இப்படி சட்ட விதிகளே இந்த மாதிரியான ஆயத்துக்களை வைத்து உருவாக்கியிருக்கு. இந்த ஆயத்துகள் மட்டுமல்ல, ஹதீஸ்களும் நிறைய இருக்குது. நாங்கள் அதெல்லாமே இங்கே கொண்டு வரல. அப்போ இந்த பின்னணியில் நாங்கள் சொன்னோம், பொதுவாக கூடாது. அதாவது நிலை இல்லாமல், ருக்கு இல்லாமல், சுஜூத் இல்லாமல், கிபிலாவை முன்னோக்காமல் தொழுதால் அந்த தொழுகை நிறைவேற மாட்டாது என்றதான் பொதுவான உண்மை. ஆனால் விதிவிலக்காக இப்படியான சிரமங்கள் வருமாக இருந்தால், கஷ்டங்கள் வருமாக இருந்தால், ஏதோ ஒரு தீங்கு அதனால் விளையுமாக இருந்தால், அப்போ அந்த நேரத்தில் மட்டும் அந்த இதுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, வாகனத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டும் தொழலாம் என்றதுதான் மேலே சொன்ன அந்த விதிகளிலிருந்து நாங்கள் விளங்கிக்கொள்கிறோம். அப்போ முதலாவது இல்லை அவதானிக்கணும் என்னென்னா, வாகனத்திலிருந்து இறங்கி தொழுகையிட எல்லா ஷருத்துகளையும் அர்கான்களையும் பேடி தொழ முடியுமாக இருந்தால் கண்டிப்பாக அப்படித்தான் செய்யும். அது எப்போ சாத்தியம்னா 2 சந்தர்ப்பங்களில் சாத்தியம். ஒன்று சொந்த வாகனம், அல்லது போகிற வாகனம் எங்கேயாரும் டீ குடிக்க நிப்பாட்டுவான்னு உங்களுக்கு தெரியும், அங்கே தொழலாம். அப்போது நீங்கள் ஒரு நாளும் இந்த வாகனத்துக்குள்ளால உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடாது. தொழுதான் நிறைவேறாது. ஏண்டா உங்களுக்கு கண்டிப்பாக வசதி இருக்குது தானே, சரியா? டீ குடிக்க நிப்பாட்டினால் தொலை ஏழுமன்றது உண்மை. ஏனெண்டா தொழுகிறதுக்கு உங்களுக்கு தெரியும், சும்மா பார்க்குற நேரம் இடம் சுத்தமாக இருந்தால் போதும். அங்கே எப்போதும் ஒரு நஜீஸ் ஒன்று விழுந்திருக்கலாம்னு கெஸ் பண்ணவெல்லாம் தேவையில்லை. பார்க்குற நேரத்தில் இடம் சுத்தமாகி ஓரளவு கிபிலாவை நீங்கள் நிர்ணயித்து கொண்டால் போதும். கொஞ்சம் தேடி பார்த்து, சூரியன் எங்கே உதிக்குது அங்கே எல்லாம் பார்த்து
எங்கள் நாட்டில் பொதுவாக மேற்கு பக்கம்தான், மேற்கோட கொஞ்சம் சாஞ்சி தான் டிபலாய்க்கும் அதிகமான இடங்களில். அதெல்லாம் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் தேடி பார்த்து தொழலாம். அப்படி ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் நீங்கள் அந்த வாகனத்துள்ளுக்கு தொடுகிறது செல்லுபடியாக மாட்டாது. இது முதலாவது கட்டம். ரெண்டாவது, வாகனத்துக்கு உள்ளால் அப்படி செய்யல். வாகனத்துக்கு உள்ளால் ருக்கு சுஜூது எல்லா அர்க்கான்களையும் சருத்துகளையும் பேடி தொலைலும் அப்படியான வாகனம் கண்டு வச்சு கொடுவோம். அப்போது நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தொடக்கூடாது. ஃப்ளைட்டில் ஏழுமா, ஃப்ளைட்டில் உண்மையில் ஏழும். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பார்த்தா, ஃப்ளைட்டில் இருக்கிறவர்கிட்ட கேளுமன்னு இருந்து கேட்டு பார்த்தா அவர் கொஞ்சம் கூட்டி கொண்டாந்து காட்டுவார். தொழுகிறது நான் செஞ்சதுனால நான் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் துருக்கியில் வந்த ஃப்ளைட் இல்லாட்டி கட்டார்லேருந்து வந்த ஃப்ளைட் ஆகிக்கும். அப்போ நாங்கள் கேட்டோம், நாங்கள் 2 பேர் இருந்தும் கேட்டோம். அதனால் நானும் தொழுவேன், தொழுகிற நேரம் நானும் தொழுவேன். நான் அவங்கள கூப்பிடுறேன், கிப்லாவெல்லாம் சரியாக எங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் டைமும் பார்த்துக்கொள்ளையிலும் ஃப்ளைட் பறக்கிற நேரம் நான் அவங்கள கூப்பிடுறேன் தொழுவோம்னு சொன்னார். அப்போ நாங்கள் போய் தொழுதோம். அப்போ ருக்கு சுஜூது எல்லாம் செஞ்சு கிப்லாவே முன்னோம். அப்படி சந்தர்ப்பம் இருந்தால் அப்போவும் உட்கார்ந்து கொண்டு தொடக்கூடாது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் சரி வராட்டித்தான் உட்கார்ந்து கொண்டு தொழுவோம். இது 2. மூணாவது, அவற்றை பேணவும் முடியாது, கீழே இறங்கவும் மேலாது. வாகனத்தை நிப்பாட்டி போட்டு கீழே இறங்கவும் மேலாது. அதாவது உங்களோட சொந்த வாகனமாக இருந்தால் தான் நிப்பாட்டி போட்டு கீழே இறங்கலாம். அது ஒரு பொது வாகனமாக இருந்தால் நிப்பாட்டி போட்டு கீழே இறங்குறது சாத்தியம். அப்போ அந்த வகையில் கீழே இறங்கல. அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்டா, ஒன்றும் அபாயமாக இருக்கையில் கீழே இறங்குறது அபாயங்கள் ஈக்கையிலும் என்னவாகும். 2வது, அவருக்கு கீழே இறங்காத மாதிரி நோயாக ஈக்கையில். நோயாளி ஒன்று உட்காந்துன்னு போகிறாரு, அவரை பிடிச்சி கீழே இருக்கிற நடைமுறை சாத்தியம் இல்லை, அப்படி இருக்கையில். அல்லது பிரயாண தோழர்கள் தவறிவிடல். பிரயாணத்தோடு அவரோட வார பிரயாணத்தோடு இவர் இறங்கி தொட போகிறான்னா அவங்க வைத்துருவாங்க, இவர் வர மாட்டோம், அவங்க நிற்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை இருந்தாலும் இப்போ இவர் உட்கார்ந்து கொண்டு தொடரும். மேலே இந்த 3ம் ஏற்கனவே சொன்ன அந்த 2ம் பழைய ஃபிக்கிலே இருக்குது. அதாவது பழைய இமாம்களும் அது அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அபாய நிலை, நோய், பிரயாண தோழர்கள் தவறி விடல், இந்த 3ஐயுமே பழைய இமாம்களும் சொல்லியிருக்கிறாங்க. 3வது மட்டும் நாங்கள் புதுசாக சேர்த்து கொண்டது எங்களோட காலத்து அறிஞர்கள் சொன்னது. அதாவது குறிப்பிட்ட கடமையான தொழுகை தவறிவிடும் என்ற நிலை காணப்படும். அதாவது இவர் இங்கேருந்து போகிறாரு, அக்கூர்நிலேருந்து போகிறாரு, கொழும்பு போகிறாரு, இந்த தொழுகை தவறிடும். இவர் ஏறினது கொஞ்சம் முந்தின்னு வச்சுக்கொள்வோம், கொஞ்சம் முந்தி ஏறினார். அங்கே போய் சேர்கிற நேரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி சுபவ தொழுகைக்கு 4:50 பாங்குன்னு வச்சுக்கொள்வோமே. இவரே பஸ்ஸிக்குது 4 மணிக்கு தான். அப்போ 4 மணிக்கு ஏறினார். கொழும்பு போய் சேர்கிற நேரம் தொழுகை தவறி போயிடும் அனு வச்சுக்கொள்வோம். அப்படியாக இருந்தால் இவர் இந்த வாகனத்துள்ளுக்கு அவர் உட்கார்ந்து கொண்டே தொழலாம். அடுத்து நாங்கள் என்ன விலையும் கொள்கிறோம். அதனால் உதாரணமாக அங்கே போய் நீங்கள் எங்கே போயிறீங்களோ அங்கே போய் சேர்கிற நேரம் தொழுகை தவறிக்காது, நேரம் மீக்கும், இன்னும் தொழுகிறதுக்கு நேரம் மீக்கும். அப்போ தொழக்கூடாது வாகனத்துக்குள்ளார். உதாரணமாக நீங்கள் லோரு கொஞ்சம் முந்தி தொடங்கினீங்க, 10 மணிக்கு தொடங்கினீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் போகிற இடத்துக்கு போய் சேருவீங்க 2:30க்குன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ லோர் தவறாதே, அப்போ அங்கே போய் தான் தொழும். தவறிவிடும்ன்ற ஒரு அளவுக்கு உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் வாகனத்துக்குள்ளால் அவர் சொல்லுவோம். ஏன் இப்படியெல்லாம் கொஞ்சம் கடுமையாக்கி சொல்கிறோம் என்றால், நாங்கள் விட போகிறது ருக்குணுகளை தொழுகையில் நாங்கள் விட போகிறோம் முக்கியமான பாதி திரும்ப ஷர்த்து இல்லையா. எனவே அந்த வகையில் தான் அதை விடுவதாக இருந்தால் நல்ல நியாயங்கள் தேவை என்ற வகையில் கொஞ்சம் இறுக்கமான ஷர்த்துக்களாக அதை சொல்லியிருக்கோம். சரியா. இந்த இப்படியான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் வாகனத்துக்குள்ளான உட்கார்ந்து தொழலாம். இவளையும் பேணித்தான் அவர் உட்கார்ந்து தொழில். அப்போ அதுக்கேற்ப அவர் தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டிய நிலைமை இருக்குது. சரி, இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். இங்கே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். முதலாவது என்னென்னா, தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றத்தக்க வகையில் பிரயாணத்தை அமைத்து கொள்ள முயற்சி செய்தார்.
அப்படின்னா வழங்குது அப்படின்டா உரிய முறையில் சொல்லு கருத்து என்னென்னா எல்லா ருக்குணுகளையும் பேணி எல்லா ஷர்த்துகளையும் பேணி தொழுகிறதுக்கு மாறி பிரயாணத்தை அமைச்சிக்கொள்ளும். பொடுபோக்காக இருக்கக்கூடாது. இவருக்கு நல்ல அழகாக போகையிலும் வாங்கு சுப வாங்கு சொல்லிட்டு தொழுவிட்டு போகையிலும் போனால் ஒன்றும் அங்கே தவறாது. போய் சேர்ற இடத்துல எதுவும் தவறாது. அவர் அப்போவுமே என்ன செய்கிறேன்டா வாகனத்தில் தொழுவோம் வந்து எரிப்போர். அப்படி செய்யக்கூடாது. அதே போல் இவர் நல்லா தெரியும் கொஞ்சம் நேரத்தோடு போயிட்டா எனக்கு அங்கே போய் சேர்ந்து லொஹரை தொழலாம் அல்லது சேர்த்து தொழலாம். லொஹரை மசரையும் சேர்த்து தொழலாம். லொஹரை மசரையும் சேர்த்து தொழுறண்டாலும் இங்கே ருக்குனும் அர்க்கான் இல்லாமல் ஷர்த்து இல்லாமல் ஷர்த்துகளை பேணாமல் தொழக்கூடாது. இப்போ லொஹரை மசரையும் சேர்த்து தொழலாம். லொஹரு கொஞ்சம் முந்தியிருந்தால் அசருக்கு போய் சேர்ந்துருவார். அப்போ சேர்த்து தொழலாம் தானே. எல்லா ருக்குணுகளோடையும் எல்லா ஷர்த்துகளையும் பேணி தொலைலும். அப்போ அவருக்கு வாகனத்துள்ளு தொழக்கூடாது. சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு தான் அவர் தொழுகை அந்த பிரயாணத்தை அமைச்சிக்கொள்ளும். ரெண்டாவது, சொந்த வாகனமாக இருந்தால் கண்டிப்பாக நிறுத்தி தொழும். சொல்லக்கூடாது லேட்டாக நீங்கள் எல்லோரும் பின்னுக்கு நான் வாகனத்தை ஓட்டின்னு போகிறேன் நீங்கள் உட்கார்ந்து கொண்டே தொழுங்கன்னு சொல்லக்கூடாது. சொல்லாமல் வாகனத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி கண்டிப்பாக எல்லோரும் தொழு விட்டு ஏறி போகும். ஏனென்றால் அந்த இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் சுன்னத்தான தொழுகையை தான் நிறைவேற்றுவார்கள். கடமையான தொழுகையை தொழோடுமாக இருந்தால் வாகனத்திலேருந்து இறங்கிடுவார். அப்போ எங்களோட சொந்த வாகனமாக இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக நிறுத்தி தொழு விட்டு போகலாம். அது ரெண்டாவது. மூணாவது, பொது வாகனமாக இருந்தால் இடையில் நிறுத்தப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ குடிக்க இடையில் நிப்பாட்டுவாங்க. ஒரு 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டுவாங்க. அப்போ கண்டிப்பாக அவர் வாகனத்துக்கு தொழக்கூடாது. அடுத்தது, இதை நான் சொல்லிட்டேன் நேரத்தில், பிரயாணம் முடிந்ததும் சேர்த்து தொழ ஏலும் என்று இருந்தால் இப்போவும் வாகனத்துக்குள்ளால தொழக்கூடாது. லொஹரை மசரையும் சேர்த்துள்ளலாம் அல்லது மகரிபை மிஷாவையும் சேர்த்துள்ளலாம். ஒரு இஷாவு போய் சேர்ந்துருவார். மகரிபு தான் தவறாத சேர்த்துடுறாக இருந்தால் அதே மாதிரி லோஹரை மாசரையும் சேர்த்துடுறார். அசருக்கு முந்தி ஏறினா தான் சிக்கலாகுது. மகரிபுக்கு பிறகு தான் போய் சேருவார் என்றால் இப்போ சேர்த்தொழுகிறன்னு ஒன்று இல்லை. எனவே வாகனத்துள்ளுக்கு அவர் அசரை தொழலாம். அதுதான் இங்கே வந்த விஷயம். அதே மாதிரி தொழுகை நேரம் முடிய முன்னர் பிரயாணம் முடிந்துவிடும் என்றிருந்தால் பிரயாணத்தை முடித்து விட்டு தொழலாம். நான் அதே நேரத்தோடு சொன்னேன். இதெல்லாத்திலையும் கவனத்தில் கொண்டு தான் பிரயாணத்தின் போது வாகனத்துக்குள்ளான தொழிலும் இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டதன் பிறகு இப்போ அடுத்த பகுதிக்கு வரும். கசரு ஜம்மு அனுமதிக்கப்பட்ட காலம். இது இன்னொரு விஷயம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜம்மு செய்கிறதும் கசரு செய்கிறதும் தொழுகையை சுருக்கிறதும் சேர்த்தொழுகிறது. இல்லை நாங்கள் விஷயத்துக்கு வர முந்தி ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு அங்கால வருவோமே. இந்த ஜம்மு செய்கிறது ஒரு சலுகை. ஆனால் கசரு செய்வது சில இமாம்களோட கருத்துப்படி வாஜிப். இன்னும் சில இமாம்களோட கருத்துப்படி முழுமையாக தொழுகிறதை விட கசரு செய்வது அஃப்தல், மிகச்சிறந்தது. உதாரணமாக ஷாஃபி மதஹ்பில் முழுமையாக தொழுகிறதை விட சுருக்கி தொழுகிறது அஃப்தல் பிரயாணத்தின் போது. ஹனஃபி மதஹ்பில் சுருக்கி தொழுகிறது வாஜிப். அதை ஒரு நாளும் முழுமையாக தொழக்கூடாது அவங்களோட கருத்துப்படி. ஆனால் ஜம்மு அப்படி இல்லை. தேவையாக இருந்தால் மட்டும்தான் பாவிக்கும். தேவையாக இருந்தால் மட்டும்தான் பாவிக்கணும். தேவையில்லாமல் சும்மா சேர்த்துடக்கூடாது. லேசிக்காக வேண்டி அல்லது கஷ்டத்துக்காக வேண்டி சோம்பலுக்காக வேண்டி ஒரு நாள் சேர்த்துடக்கூடாது. அந்த சேர்த்தொழுகிறது ஒரு சலுகை மட்டும்தான். கசருக்கு ஒரே ஒரு காரணம்தான் பிரயாணம், வேறு காரணம் இல்லை. கசரு தொழுகைக்கு, அதாவது ஒரு தொழுகையை சுருக்கிறதுக்கு ஒரு காரணம்தான் பிரயாணம் மட்டும். வேறு நோய் அல்லது வேறு ஒரு காரணமும் இல்லை சுருக்கிறதுக்கு. ஆனால் சேர்க்கிறதுக்கு பல காரணங்கள். அந்த பல காரணங்கள் ஒன்று தான் பிரயாணம். மற்ற காரணங்களில் நாங்கள் இங்கே படிக்கிற நோக்கம் இல்லை. நான் இப்போ அந்த ஒரு பொது அறிமுகத்துக்காக சொன்னேன். கசரு ஜம்முன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொது அறிமுகத்துக்கு சொன்னேன். இப்போ நாங்கள் சொல்ல வர
அனுமதிக்கப்பட்ட காலத்தை மட்டும் எவ்வளோ காலத்துக்கு ஒருவர் சுருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம். பிரயாணத்தில் போய் எவ்வளோ நாளைக்கு அது செல்லுபடியாகும் சுருக்கியும் சேர்த்து தொழுகிறது, அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம், மற்ற நாங்கள் பார்க்கல. அது உங்களுக்கு ஒரு அளவு தெரியும், பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது தெரிஞ்ச ஒரு விஷயம், அதனால் பார்க்கல. இதில் முதலாவது விஷயம் என்னென்னா, இதுக்கு மிக தெளிவான ஆதாரம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு விளங்க இந்த விஷயம் என்னண்டு, அதாவது பிரயாணத்தில் இருக்கும்போது 10 நாளைக்கு சேர்த்து சுருக்கியும் தொழிலுமா, ஒரு மாதத்துக்கு ஏழுமா, 5 மாதத்துக்கு ஏழுமா, ஒரு வருஷத்துக்கு ஏழுமா, எவ்வளோ காலம் வரையறுக்கிற எப்படியாது, அதுதான் இங்கே சொல்ல வர கருத்து. சரியா? இப்போ உதாரணமாக நான் கொழும்பு போயிருக்கிறேன். அங்கே ஒரு 10 நாள் அந்தந்த வேலைகளாக இருந்துட்டேன், பல வேலைகளையும் செஞ்சு கொண்டு போகிற நேரம் 10 நாள் கழிஞ்சிட்டு இந்த 10 நாளைக்குமே சுருக்கி தொழிலுமா, அதைத்தான் நீங்கள் சொல்ல வர. அல்லது 5 நாள் கழிஞ்சிட்டு கண்டிக்கு போனேன், 5 நாளாக வேலை, அப்போ அந்த 5 நாளும் சுருக்கி தொழிலுமா, இதைத்தான் நீங்கள் சொல்ல வர. அதுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா? 5 நாள் தான் அல்லது 10 நாள் தான் வரையறை இருக்குதா? இதில் தெளிவான ஆதாரம் இல்லை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சொல்லல, உங்களுக்கு பிரயாணத்தில் போனால் 10 நாள், ஒரு மாதம், 5 நாள் தான் சுருக்கி சொல்லலாம், வாயால் தெளிவாக சொல்லலை. எனவே ரசூல்லாவுடைய நிகழ்ச்சிகளை வச்சுக்கொண்டு, ரசூல்லா எப்படி எப்படி நடந்து கொண்டாங்க நிகழ்ச்சிகளை வச்சுக்கொண்டு பல முடிவுகளுக்கும் வந்தாங்க. அதனால் இதில் கருத்து வேறுபாடு உருவாக்கி ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, ஹம்பலி மதபோட அபிப்பிராயம், 4 நாட்களுக்கு மேல் தங்குவதாக நாடினால் பிரயாணம் என்ற நிலையிலிருந்து குறிப்பிட்டால் நீங்கிடுவார். இப்போ அவர் பிரயாணம் இல்லை, 6 நாளைக்கு மேலே. உதாரணமாக நான் கொழும்பு போனேன், நான் நியத்து வச்சு கொண்டேன் இங்கே 10 நாளைக்கு இங்கே போகிறேன், இப்போ சுருக்கி தொலைல 4 நாள் முடிஞ்சதுக்கு போகிறகல்ல, ஆரம்பத்துலேருந்தே சுருக்கி தொலைல, போய் சேர்ந்த உடனே இனி சுருக்கலாம். அப்படி நியத்து வச்ச 10 நாள் நான் கொழும்புல இருப்பேன், 5 நாள் கொழும்பில் இருப்பேன், 20 நாள் கொழும்புல இருப்பேன், 2 நாள் இந்த 4 நாளைக்கு மேலே 4 நாளைக்கு மேலே நியத்து வைத்தால் நியத்து வைத்த நேரத்திலிருந்து அவருக்கு சுருக்க இயலாது. இது ஹம்பலி மதப்னு கருத்து. அவங்க அதுக்கு எப்படி ஆதாரம் சொன்னாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாக்கு வந்த நேரம் துல்ஹஜ் மாதம் 4ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்ந்தாங்க மக்காவுக்கு. வந்து சேர்ந்து அந்த ஞாயிறும் திங்களும் செவ்வாயும் புதமும் தங்கியிருந்தாங்க. வியாழக்கிழமை மினாவுக்கு போனாங்க. மக்காவில் தங்கியிருந்த அந்த 4 நாட்களும் சுருக்கி தொழுதார்கள். எனவே 4 நாள். இதான் அவங்க சொன்ன ஆதாரம். இது புகாரியில், முஸ்லீமில், பல ஹதீஸ் கிரந்தங்களில் வர ஒரு மிச்சம் ஆதாரபூர்வமான ரிவாயத். எனவே 4 நாள் மட்டும்தான் வந்து ஹம்பலி மதபில் முடிவுக்கு வந்தாங்க. இது ஒரு அபிப்பிராயம். இப்போ 2வது அபிப்பிராயம், மாலிகி ஷாஃபி மதபினர் அபிப்பிராயம். 4 நாட்கள் தங்கி இருப்பதாக எண்ணம் கொண்டால் பிரயாண மண்டலிலிருந்து நீங்கி விடுவோம். 2க்கு வித்தியாசம் விளங்கு தானே. இது 4 நாள் மட்டும். அவங்க சொல்ல 4 நாளைக்கு மேலே 4 நாள் மட்டும் என்றால் அப்போ அது இந்த மதுஹபுக்கு வரும். 4 நாள் மட்டும் நியத்து வச்சாலே அவர் ஐனிருந்து நியத்து வச்ச நாளையிலிருந்து தொலையலாம், சுருக்கி தொலையலாம். இவங்களுக்கும் அந்த பழைய ஆதாரம் முன்னுக்கு சொன்ன அதே ஆதாரம். ஹனஃபி மதஹபில் 15 நாட்களுக்கு மேல் தங்கி இருந்தால், தங்கி இருப்பதாக எண்ணம் கொண்டால் பிரயாணம் என்ற நிலை நீங்கும். 15 நாள் நியத்து வச்சா இப்போ நியத்து வச்ச நேரத்திலிருந்து அவர் சுருக்கி தொலையலாம். இப்போ அப்படின்னா என்ன கருத்துன்னா, உதாரணமாக ஒரு ஆள் 10 நாள் போகிறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இப்போ சுருக்கி தொழுவுண்டு ஈக்கலாம் அவர். இந்த மதஹபோட கருத்துப்படி 15 நாள் அவர் நான் தங்க போகிறேன்னு 15 நாளில் இந்த ஊரில்னு வச்சுக்கொண்டா இப்போ அவர் சுருக்கி தொலையலாம். சரியா? இதுதான் ஹனஃபி மதஹபோட கருத்து. இமாம் இப்னு தைமியா, இமாம் ஷௌகானி, இப்படி இன்னும் பல அறிஞர்கள், நவீன கால அறிஞர்கள், உதாரணமாக சையத் சாபிக், இப்படி பலர கருத்து என்னென்னா, கால வரையறை கிடையாது, கால வரையறை உண்டு, இப்படி மட்டும்தான் அதை சொல்லலாம்.
இமாம் இப்னு தைமியா சொல்கிற அல் இகாமத்துல் முத்லக். இப்போ 3 சொற்பிரயோகங்களை இதுக்கு இமாம்கள் பாவிக்கிறார். 1 சஃபர், 2 இகாமா, 3 இஸ்தீதான் என்று 3 பிரயோகங்களை பாவிக்கிறோம். இஸ்தீதான் என்றால் நாடாக கொள்ளுதல், நாடாக கொள்று. அப்போ அங்கே சுருக்கிற சேர்க்குறேன்னு சொல்லி இதேன்ற சொந்த நாட்டுள்ளுக்கும் சுருக்கல, சொந்த நாடுனா சொந்த ஊர், சொந்த ஊருள்ளுக்கும் சுருக்கல. இக்காமாண்டா ஒரு இடத்துல போய் தங்கி இருந்துடுற. உதாரணமாக நான் அண்டாபுரத்துக்கு பிஸ்னஸ்ஸு போய் அங்கேயே ஈக்கிறேன். வீட்டுக்கு வர்றது அப்படி இருந்துட்டு 2 முறை வந்துட்டு போவோம். இப்போ அது நான் முக்கியமாக இருக்கிறேன் அங்கே போயிட்டு, அல்லது நான் யூனிவர்சிட்டி படிக்க போயிட்டேன். இப்போ அங்கே முக்கியம் 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முக்கியம். அப்போ இது இக்காமா. இவருக்கும் சுருக்கலாம். யாரையும் சுருக்கலாம் என்றால் இந்த 2ம் இல்லை. அவர் அங்கே போய் தங்கி இருக்கவும் இல்லை. அவர ஊரும் அல்ல, அது அவர சொந்த ஊரும் அல்ல. இப்போ இவருக்கு எவ்வளோ காலத்துக்கும் சுருக்கி தோறலாம் என்றதான் இப்னு தைமியா சொல்கிற கருத்து. இப்னு தைமியா, ஷவுகானி, சையத் சாபிக், இன்னும் பலர் சொல்கிற கருத்து இதுதான். இப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல இக்காமத்துல் முத்லக்கா வரையறை சொல்ல இயலாத தங்கியிருத்தல் என்ற நிலைமை, அல்லது அதை நாடாக கொள்ளுது. அப்படின்னா இப்போ நான் பங்கொள்ளாமடியாக இருந்தால் போய் கல்யாணம் முடித்தேன் திஹாரியில். இப்போ திஹாரி என்ற 2வது ஊர். அப்போ அங்கே சுருக்கேல, அங்கேயும் சுருக்கேல, பங்கொள்ளாமல் 2 இடத்துலையும் சுருக்கேல. சரி, அதுதான் இஸ்தீத்தான்னு சொல்கிறேன். இக்காமண்டா பிஸ்னஸில் போகிறது, அல்லது படிக்க போகிறது, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறது. போய் 4 மாதம் 5 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் வந்து அவர் அங்கே முக்கியமாக இருந்துருவார். இப்போ அப்போவும் அவருக்கு சுருக்கோ சேர்க்கோ இல்லாது. இது அல்லாமல் பிரயாணத்துக்கே அவர் போயிருக்கிறது. உதாரணமாக ஜெர்மனுக்கு அல்லது அமெரிக்காவுக்கு, இப்படியான இடங்களுக்கு போய்க்கார். எப்படி போய்க்கார் என்றால் ஒரு வேலையாக போய்க்கிறார். அதை எவ்வளோ காலத்தில் முடியுன்றெல்லாம் அவருக்கு தெரியும். 10 நாளில் முடியும், 25 நாளில் முடியும், 50 நாளில் முடியும், 2 மாதத்தில் முடியும். இப்படி இருந்தால் இவர் சுருக்கலாம், அவ்வளோ காலம் சுருக்கலாம் என்றது இமாம் இப்னு தைமியா, ஷவுகானி, இன்னும் பலரையும் அபிப்பிராயம். அவங்க என்ன ஆதாரமாக கொண்டாங்கன்றால், அவங்க சொன்ன முக்கியமான அடிப்படையான ஆதாரம் என்னென்னா, குரானும் ஹதீஸும் வரையறுத்து எங்கேயுமே இதை சொல்லலை. பிரயாணம்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். எனவே பிரயாணம்னு மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். அதை வரையறுக்கிறதுக்கு நாங்கள் எந்த அதிகாரமும் எங்களுக்கு இல்லை. ஏண்டா குரானும் ஹதீஸ் தான் வரையறுத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 நாளும் தங்கி இருந்தாங்க, சரியா? 20 நாளும் தங்கி இருந்தாங்க. தபூக் யுத்தத்துக்கு போன இடத்துல 20 நாள் தங்கி இருந்தாங்க. அப்போ சுருக்கி தொழுதாங்க. மக்கா வெற்றிக்கு வந்தாங்க, அப்போ 19 நாட்கள் தங்கி இருந்தாங்க, அப்போவும் சுருக்கி தொழுதாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் வார ஹதீஸ். மற்றது அங்கே போட்டிருக்க அந்த ஹதீஸ். அது 2மே ஆதாரபூர்வமான 2 ரிவாயத்துகள். அப்போ இப்போ இதை எடுக்கிற முன்னுக்கு சொன்னமே நாங்கள் அந்த ஹம்பலி மதபில் கருத்து சொல்கிற புகாரி முஸ்லீமில் வந்து 4 நாட்கள், இங்கே 20 நாள் 19 நாள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக தபூக்கில் 25 நாள் தங்கிக்க வந்திக்குன்னு வச்சுக்கொள்வோமே, சுருக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சொல்லலை, ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லலை. அங்கே 19, இங்கே 20, அங்கே 4. அப்போ எனவே இமாம் இப்னு தைமியா சொன்னா வரையறுத்து எதுவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதன் காரணமாக வரையறுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. அதை அப்படியே விட்டுறான். சரி, எப்போ ஒரு மனுஷன் தங்குறன்ற நிலைக்கு வருகிறதோ, தங்கி இருத்தல் என்ற நிலைக்கு வருகிறதோ, அல்லது அந்த குறிப்பிட்ட கிராமத்தின் குடிமகனாகிற நிலை வருகிறதோ, அப்போ அவர் பிரயாணி அல்ல, அவர் சுருக்கக்கூடாது என்றதுதான் இங்கே சொல்ல வர. நான் நல்ல ஒரு உதாரணம் தானே அதுக்கு. நான் எங்களோட சமூகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸில் போகிறோம். அண்டாபுரத்துலையோ கலபிதுண்டவிலையோ ஹோரோபத்தாண்டியோ இப்படியான இடங்களில் வைத்து அங்கே அப்படியே பிஸ்னஸில் இருக்கிறது.
ஆயுள் பரியந்தம் சில நேரம் மூத்தா மட்டும் அங்கே தான் நல்லது 50 60 70 வயசுக்கு வயசாளி ஆகித்தான் வீட்டுக்கு திரும்பிவார். அவ்வளோ காலம் வீட்டில் வாழ்ந்ததை விட அங்கே வாழ்ந்ததான் கூட, அப்படி இல்லையா? அப்போ எனவே அவர் முக்கியம் அங்கே அவருக்கு சுருக்கேல, அல்லது பேராதனை யூனிவர்சிட்டிக்கு வார், அல்லது ஜப்னா யூனிவர்சிட்டி போகிறார், அல்லது கிளம்பு யூனிவர்சிட்டி போகிறார். அவர் ஊரல்ல, அது உண்டு. அப்போவும் அவர் முக்கியம் சுருக்கக்கூடாது அந்த இடத்துல அல்லது நலிமையாக போகிறார் 7 வருஷம் அப்படியே இருந்துருவார். அப்போவும் முக்கியம் அவர், அப்போ சுருக்கக்கூடாது. எனவே இந்த வகையில் சுருக்கிறதுக்கு கால வரையறை இல்லை, ஒரே ஒரு வரையறை தான் இருக்குது. ஒன்று முக்கியம் அல்லது முஸ்தவுத்தின் தங்கி இருத்தல், அல்லது அந்த குறிப்பிட்ட ஊரை தனது ஊராக கொள்ளுதல். எப்போ ஊராக கொள்ளாமட்டா ஒன்று வீடு கட்டி கொண்டு இந்த ஊரில் இருக்கிற வீட்டை விற்று போட்டு அப்படியே விட்டு போட்டு வீடு கட்டி கொண்டு அங்கே போயிட்டார், அல்லது கல்யாணம் முடித்து அங்கே போயிட்டார். இந்த ரெண்டும் இருந்தால் அந்த அந்த குறிப்பிட்ட இடம் அவர் சொந்த ஊராக கொள்ளப்பட்டு சுருக்கி தொட முடியாத நிலையை ஏற்படுத்தும் என்றதுதான் இந்த 3வது கருத்து. சரியா? ஆனாலும் இதில் கவனத்தில் கொள்ளணும் என்னென்னா, இந்த பிரயாணியாகத்தான் இருக்கிறார், ஒரு முக்கியம் இல்லை அங்கே, அல்லது முஸ்தவுத்தினும் அல்ல. பிரயாணி சொல்கிறத விட நாங்கள் சொல்லுவோம் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு நாட்டுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறார். அங்கே அவர் உண்மையில் முஸ்தவுத்தின் அல்ல. இப்போ சொன்ன மாதிரி கல்யாணம் முடிச்சோ அல்லது வீடு கட்டிக்கொண்டோ அவர் போகவும் இல்லை. அதே மாதிரி அவர் அங்கே தங்கி இருக்கவும் இல்லை, பிஸ்னஸே எப்போ இல்லை, அவர் அங்கே தங்கி இருக்கவும் இல்லை. சரியா? இப்போ ஆனால் மிச்ச காலம் இருக்கிறார், 3 மாதம் இருக்கிறார், 4 மாதம் இருக்கிறார், 10-20 நாட்கள் இருக்கிறார். சரியா? அப்படியானவரை பொறுத்தவரையில் நாங்கள் என்ன சொல்லலாம்? இதுக்கு இந்த கேட்டோர் கேள்வி உண்டிக்கு, அதனால் நான் சொல்கிறேன். எங்கள் ஊர்லேயும் இன்னும் பல ஊர்கள்லேயும் மகள் ஜப்பானில் இருப்பார், அல்லது மகன் கனடாவில் இருப்பார். இப்போ ஒரு போவார், வாப்பாவும் உம்மாவும் சேர்ந்து போவாங்க கனடாவுக்கு. அவனுக்கு நல்லா தெரியும் நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு இருப்போம், அல்லது ஒரு 4 மாதத்துக்கு இருப்போம், 3 மாதத்துக்கு இருப்போம், ஒரு 2 கிழமைக்கு இருப்போம்னு தெரியும். நல்லா அப்படி தெரிஞ்சு கொண்டு தான் போகிறேன். விசாலைக்குமே திருப்பி வர டேட்டெல்லாம் அப்போ கண்டிப்பாக போகிறேன். அவங்க அங்கே பிஸ்னஸ்க்கு ஒன்றும் போகல, உழைக்கவோ ஒன்றுமே போகல. எதுக்கு போனால் சும்மா மகளோட பேர புள்ளுகளோடு அப்படி தங்கி இருந்துட்டு வாரத்துக்கு போனேன். என்ன செய்கிறாங்கண்டா சிலர், என்கிட்ட வந்த கேள்வி நான் என்ன செய்கிறாங்கண்டா சிலர் 3 மாதம் சுருக்கி தொழுகிறாங்க, அல்லது 4 மாதம் சுருக்கி போதாத்துக்கு சேர்த்து அப்படியே சொல்லி விட்டு வார். கேட்டால் நாங்கள் பெரியார் சொல்கிறேன். அது உண்மையில் பொருத்தமில்லை. அந்த கருத்து உண்மையில் இந்த இப்னு தைமியாவோட கருத்தை அதன் மீது திணிச்சு சொல்கிறது பொருத்தமில்லை. ஏனெண்டா அது ஒரு பிரயாணி என்று சொல்கிற யாரெண்டா பிரயாணின்னு சொல்கிறவர் உண்மையில் யாரெண்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வைத்து வேலை முடியாமல் இன்னும் சுற்றி இருக்கிறவர். இன்றைக்கு வேலை முடியும், நாளைக்கு வேலை முடியும், நாளண்டு வேலை முடியும் என்று பார்த்து இருக்கிறாரு, முடியதில்லை. அப்போ தொடர்ந்து அந்த வேலையில் இருக்கிறார். இவர் தான் பிரயாணி. இவங்க பிரயாணி அல்ல. இப்போ நான் சொன்ன ஆட்கள் பிரயாணி அல்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் 3 மாதம் வைப்போம், 6 மாதம் வைப்போம், 2 கிழமை வைப்போம் என்று சரி. அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும் என்றால், ஒன்று ஹம்பலி மதபுக்கு ஒரு கருத்தை பின்பற்றும். அவங்களுக்கே நல்லா தெரிந்தாரு நான் 3 மாதம் இங்கே போகிறேன்னு சொல்லி, அல்லது 6 மாதம் இருக்க போகிறேன்னு சொல்லி. அப்படின்னவே போதாத்துக்கு அங்கே எல்லாமே இருக்கும். சில நேரங்களில் வீட்டுக்கு முன்னால் பள்ளியும் இருக்கும். அவர் இருக்கிற வீட்டுக்கு முன்னால் பள்ளி இருக்கும், அல்லது நடந்து போகிற தூரத்தில் பள்ளி இருக்கும், அல்லது வீட்டில் தொழுவதற்கான அவ்வளோ வசதிகளும் இருக்குது. இவ்வளோ முன்னோக்கோ மேலும் முன்னுக்கு சொன்ன மாதிரி பிரயாணியும் அல்லவர். அப்போ எனவே அந்த மாதிரி ஆட்கள் இப்னு தைமியாவோட கருத்தை பின்பற்றுறது பொருத்தமே இல்லை என்று தான் எனக்கு படுது. உண்மையில் நான் விளங்கின மட்டுக்கு அதுதான் எனக்கு படுது. அடுத்து கடைசியாக இன்னொரு உண்மையும் என்னென்னா, முன்னால் சொன்ன கருத்துக்கும் இப்போ நான் சொல்கிற கருத்துக்கும் அது பொருந்தும். தொழுகைன்னு சொல்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடனான தொடர்பு இல்லையா? அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கிறது தான் நாங்கள் தொழுகைன்னு சொல்கிறோம். அல்லாஹ்வே தொழுகையை பற்றி எப்படி சொல்கிறேன்டா, வாக்கிமி ஸலாத்த லிதிக்ரி,
என்னை நினைவு கூறுவதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சூரத்து தாஹால சொன்னார். எனவே தொழுகையில் ஒரு இலக்கு, முக்கியமான இலக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுதல். இப்போ அல்லாஹ்வை எப்படி நினைவு கூர்ந்தால் மனுஷன் நல்லா மனசில் வச்சு கொள்ளாமல் அல்லாஹ் எப்படி தீர்மானிச்சால் 5 நேரம் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை நினைவு கூறணும் என்று அல்லாஹ் ஒரு ஒழுங்கு எங்களுக்கு சொன்னேன். சுபகில் நீங்கள் எழுப்பின உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு வேலைகளுக்கு போங்க. வேலைகளில் பிஸி ஆகிக்கிறேன்னு இடையில 2 முறை வந்து என்ன நினைவு கூர்ந்துட்டு போங்க. ஒன்றது லொஹர், இன்னொன்று அசர். திரும்ப நீங்கள் இரவு தொடங்கிட்டால் என்ன 2 முறை ஞாபகப்படுத்தும். 1 மஹ்ரிபு, 2 இஷா. அப்போ இந்த 5 நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு எங்களுக்கு சொன்ன ஒழுங்கு. இன்னொரு மாதிரி சொன்னால், இப்போ டாக்டர் எங்களுக்கு நீங்கள் இந்த டெப்லெட்டை 3 முறை பாவிங்கன்னு சொல்லி தருவார், 2 முறை பாவிங்கன்னு தருவார், 1 முறை பாவிங்கன்னு தருவார் அந்த நோய்க்கு மாறி. அப்போ நீங்கள் தவறுட்டால் என்ன செய்யுமெண்டா அது அந்த மருந்து நல்லா வேலை செய்யாது. அப்படித்தானே? பல்லாம் ஆன்மீக ரீதியாக எங்களை பக்குவப்படுத்துவதற்கு தந்தது 5 நேரத்தை. அது நாங்கள் தேவையில்லாமல் குறைக்கக்கூடாது, அவசியமற்று குறைக்கக்கூடாது. நான் சொல்ல வேலைக்கு 5 நேரம் அழகாக தொழுகையிலும் தொழுகை அளிக்கிற எல்லா திக்ர்களையும் பேணையிலும் தொழுகை முடிஞ்சு துவா கேட்கலும் எல்லாம் ஈக்கிற நேரம். வீட்டில் அவ்வளோ வசதியும் இருக்கிற, தங்கி இருக்கிறதுல அவ்வளோ வசதியும் இருக்கிற நேரம் இப்படி செய்கிறது பொருத்தமில்லை. அது கொஞ்சம் காலத்துக்கண்டா பரவாயில்லை. 4 நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த மாதிரி 20 நாளைக்கு, 19 நாளைக்கு, ஒரு கிழமைக்கு இப்படின்னு இருந்தால் பரவாயில்லை. 3 மாதத்துக்கு, 6 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு இவருக்கு லொஹர் இல்லை அப்படின்னா 2 சேர்த்து தொழுகிற, மஹ்ரிப் இல்லை இஷாவோட சேர்த்து தொழுகிறது, இப்படி இருக்கிறது. அந்த தொழுகையுடைய இலக்கை வச்சு பார்க்கும்போது கூட பொருத்தமாக தெரியலை. ஒரு சின்ன வரையறை தான் பொருத்தம். இப்போ இங்கே சொன்ன மாதிரி ஒரு சின்ன வரையறை தான் பொருத்தம். அப்போ அந்த வகையில் நாங்கள் கவனத்தில் கொள்ளணுமெண்டா இப்னு தைமியா அல் இக்காமத்துல் முத்லக்கா, இஸ்தித்தான் 2 அந்த விஷயங்களை சொல்லி இப்படி இருந்தால் தொழுகையை சுருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கருத்தை கவனத்தில் கொண்டு தான் நாங்கள் அடுத்த மதுஹபுகளுடைய கருத்தை கவனத்தில் கொண்டு தான். ஏன்னு இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் இவங்கள மெயின் அப்படி சொன்னாங்கன்னா இதுக்கு ஒரு வரையறை ஒன்று தேவை. இல்லாட்டி இது மனுஷன் அந்த தொழுகையை ஒரு தன்னுடைய பக்குவத்துக்குரிய ஒன்றாக கொள்ளாமல் போயிடுவான் என்று கண்டு தான் அந்த வரையறையை விதித்தான். அப்போ அந்த வகையில் அதையும் கவனத்தில் கொள்வது ஆக முக்கியம் என்று தான் நான் நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம். இப்போ அடுத்ததுக்கு வரும். இது வேறொரு பிரச்சனை உண்டு. அது முன்னுக்கு சொன்ன 2ம் கொஞ்சம் நெருக்கமான பிரச்சனை, பிரயாணம் 2. இப்போ இது இன்னொரு பிரச்சனை. அதாவது இது சில இடங்களில் நடந்து விடுவதுண்டு, இந்த சட்டம் தெரியாமல் குழம்பிக்கொள்வதும் உண்டு. என்னென்னா, ஒரு ரக்காத்தை கூட தொழுது. உதாரணமாக சுபஹ் 2 ரக்காத்து. இவர் தவறியோ ஏதோ ஒரு வகையில் அந்த தனியை தொழுகிறார், 3 ரக்காத்து தொழுவிட்டார். அல்லது இமாம் 3 ரக்காத்து தொழுவிச்சிட்டார். அசரு 4 ரக்காத்து, இவர் 5 ரக்காத்து தொழுவிட்டார். மகரிபு 3 ரக்காத்து, இவர் 4 ரக்காத்து தொழுவிட்டார். இதைத்தான் ஒரு ரக்காத்து கூடுதலாக தொழுதல் நாங்கள் சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இப்படி நடந்தது. அதான் இருள்ள விசேஷம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரிவாயத்தின்படி அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல் லுஹுர 5. ரசூலுல்லாஹ் லொஹர 5 ரக்காத்தாக தொழுவிட்டார். தொழுதா சஹாபாக்கள் ஒரு ஆள் கேட்டார், அஸீத ஃபிஸ் ஸலா, தொழுகையில் கூட்டப்பட்டுட்டுதா என்ன தொழுவிச்சே ரசூலுல்லாவே. அப்போ இவங்க நினச்சாங்க வஹி இறங்கிக்குமாய்க்கும் 5 ரக்காத் தொழுங்கண்டு, அதனால தான் ரசூலுல்லாஹ் 5 தொழுதாங்களோ என்று அஸீத ஃபிஸ் ஸலா, தொழுகையை கூடிட்டுதா, கூட்டப்பட்டு விட்டதான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவான் ரிவாயத்தனண்டா, நான் விரிவான் ரிவாயத்தை போடல, விரிவான் ரிவாயத்தனண்டா எப்படி கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வாரீங்கோ? இல்லை நீங்கள் 5 ரக்காத் தொழு. அப்படியா, நான் 5 தொழுதேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் 2 சஜதாக்கள் செஞ்சாங்க. சஹு மறந்து போயிட்டுன்னு கண்டு 2 சஜதாக்கள் கொடுத்தாங்க. பாதமா சல்லம அப்படி வழங்குது. அந்த
ஏற்கனவே அந்த தொழுகையில் சலாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த சஹாபாக்கள் இப்படி சொன்னது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அப்படி சஹாபாக்கள் சொன்னதுக்கு பிறகு 2 சஜிதாக்கள் செஞ்சாங்க. அப்படின்னா சஜிதா சாவு 2 செஞ்சாங்க, 2 சஜிதாக்கள் செஞ்சாங்க. இதுதான் இது சம்பந்தமாக வார ஹதீஸ். இப்போ நாங்கள் இதை எப்படி விளங்கணும்னு பார்ப்போம். இதிலிருந்து தான் இது சம்பந்தமான அபிப்பிராயங்கள் எல்லாம் வந்திருக்கு. இது எப்படி விளங்கணும் என்று நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அந்த ஹதீஸை பார்க்குற நேரமே எங்களுக்கு தெளிவுக்கு வர விஷயம் என்னென்னா, விரிவாக பார்க்கும்போது நான் போட்ட அந்த சின்ன ரிவாயத்தும் அதை காட்டும். ஆனாலும் விரிவான ஹதீஸை பார்க்கும்போது என்ன வருதுன்றா, ரசூலுல்லாஹ் மறதியின் காரணமாக 5 ரக்காத்துக்கு எழும்பி தொழுதாங்க என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்கும். அதனால் மறதியின் காரணமாக தனியாகவோ சரி ஜமாத்தாகவோ சரி தொழுதால் ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி தொழலாம். ஏன்னா 2 சஜிதா செஞ்சால் போதும், திருப்பி தொழ தேவையில்லை. அந்த முழு தொழுகையும் 4 ரக்காத்தையும் திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை. 5 தொழுவிட்டார் தவறி மறதியின் காரணமாக, அப்போ அவர் சஜிதா சஹ்வு செஞ்சால் போதும், திருப்பி தொழ வேண்டிய அவசியம். 2வது கட்டம், வேணுமென்றே குறிப்பிட்ட ரக்காத்துகளை விட கூட்டி தொழுதால் தொழுகை செல்லுபடி ஆகாது. இவருக்கு நல்லா தெரியும் 2 ரக்காத்து தான் தெரியும் சுபகுக்கு. இவர் வேணும்னு 3 ரக்காத்து தொழுதார். சுபகு 3 ரக்காத்துன்னு ஒரு தொழுகை ஒன்று இல்லை. அப்போ எனவே அவர் சுபகு தொழல உண்மையில், அப்படி தானே? இப்போ அவர் தொழுத அந்த 3 ரக்காத்து சுபா இல்லை, வேறொண்டு. அது அல்லாஹ் சொன்ன சுபா இல்லை. எனவே அது மொத்தமாக செல்லுபடியாது. அவர் எனவே அவர் என்ன செய்யண்டா, எலும்பி மீண்டும் தொழணும். அந்த 2 ரக்காத்து சுபா அல்லது 5 ரக்காத் தொழுது இருந்த அசரை திருப்பி 4 ரக்காத் தொழும். வேணுமென்று தொழுது இருந்தால் வேணுமென்று தொழுது இருந்தால், இது தனியே தொழுது இருந்தாலும் சரி, ஜமாத்தாக தொழுது இருந்தாலும் சரி, ஜமாத்தாக தொழுது இருந்தாலும் சரி, தனியே தொழுது இருந்தாலும் சரி, உரிய ரக்காத்துகளுக்கு மேலதிகமாக எழுந்ததன் பிறகு நினைவு வந்தால் திருப்பி வந்துடணும் கீழே. உதாரணமாக ஒரு ஆள் 4 ரக்காத்து முடிஞ்சுது, தவறி எழும்பிட்டார் மேலே. எலும்பினத்துக்கு பிறகு நினைவு வந்து அவர் நிலையில் இருக்கும்போது ஃபாத்தியா ஓதிக்கொண்டு இருக்கார். நினைவு வந்து நான் 5வது ரக்காத்து கிளம்பி என்ன செய்யணும், உடனே வந்துடணும் கீழே. அதிலே நிற்கக்கூடாது. அல்ல ருக்கு போயிட்டார் வருங்களே, அப்போவும் திருப்பி வந்துடும். எயின் இருந்தாலும் அவர் திருப்பி வருவோம். ஏன்னா அப்படி ஒரு ரக்காத்து இல்லை, அப்போ போகக்கூடாது. அப்போ 5வது ரக்காத்துன்னு ஒன்று இல்லை. எனவே அவர் ஒரு நாளும் அதுக்கு போகக்கூடாது, திருப்பி வந்துடுவோம். இது அடுத்த விஷயம். அடுத்த என்னென்னா, மௌமூமாக தொழும்போது என்ன செய்யணும்டா, 5வது ரக்காத்துக்கு இமாம் எழும்பிட்டார். இப்போ மௌமூமா நாங்களாம் உட்கார்ந்து தொழுகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இப்போ மாமூம் எழும்பிட்டாருண்டா உண்டு, மாமூமுக்கு உணர்த்தவன். எப்படி உணர்த்துற? சுபஹானல்லாஹ் அன்னு சொல்லுவோம். 2 முறை 3 முறை சொல்லி பார்க்கணும். அவரை கீழே இறக்குறதுக்கு அவருக்கு நினைவு வர வைக்க, சரியா சொல்லி பார்க்கணும். 2, அவர் திரும்பி வரலை. இவங்க சொல்லி பார்த்தாங்க, அவர் திரும்பி வரல. இவங்க பின்பற்றக்கூடாது. அவர் பிழை ஒன்று செய்கிறார், 5வது ரக்காத் தொழுகிறார். அப்போ எனவே இவங்க அவரை பின்பற்றக்கூடாது. 2ல் 1 அவங்க செய்யணும். 1 இமாமுலேருந்து நான் பிரிஞ்சு கொள்கிறேன்னு சொல்லி போட்டு பிரிஞ்சு தொழுது சலாத்தை கொடுத்துருவோம். அல்லது 5வது ரக்காத்து அவர் தொழுவிட்டு வருவார் தானே கீழே போ, அது வரையும் உட்காந்துட்டு இமாம் வருபட்டு வந்ததுக்கு பிறகு அவர் சலாம் கொடுத்தோன்னே இவங்களுக்கு சலாம் கொடுக்குறோம். பிறகு நீ கதைக்கலாம். நீ அது பிறகு காய்க்கிழமை நீங்கள் 5 ரக்காத்து தொழுவிட்டீங்க, ஏன் மேலே நின்றீங்கன்னு கேட்டால் அவர் சில நேரம் சொல்லுவார், இல்லைப்பா 4 தானே. அவர் 4 நினச்சி நிற்கார். இன்னும் சுபானலான்னு சொல்லி அதான் வரல அவர் கீழே. பிறகு அவருக்கு நல்லா விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு 4 தானே. அப்போ சஜிதா கொண்டு எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க. திரும்ப சட்டம் தெரியல, இமாம் ஏன் வரலண்டா, இமாமுக்கே சட்டம் தெரியாது. எழும்பிட்டார் மேலே, மாமூங்கள் சுபானல்லான்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி வரையல, அது எழுப்பிட்டனே, வரக்கூடாது அவருக்கு நினைவு. அப்போ வரல, இவருக்கு சட்டம் தெரியும். அதால் அப்படியே இருந்தார். அல்லது அவர் நினச்சி கொண்டார், நான் 4 தொழுகிறேன், 4வது தான் எழுப்பிக்கிறேன், 5வதுக்கு இல்லை.
நினச்சி கொண்டு அவர் தொழுதார். தொழுதால் மாமூங்களும் அதே மாதிரி சட்டம் தெரியாமல் எழும்பினார். மாமூங்கள் எப்படி விலையை கொண்டாட இமாமை பின்பற்றுறது கடமை தானே. அப்போ இமாம் 5வது ரக்காத்துக்கு எழுப்பினாலும் நாங்கள் எலும்பத்தான் ஓடும் வெண்ட எழுப்பினார். இப்போ எல்லார தொழுகையும் செல்லுபடி ஆகும். தெரியாமல் தானே செஞ்சுது. சட்டம் தெரியாமல் இமாமும் மாமூமும் 2 பேரும் குழம்பி கொண்டது. அப்போ கட்டாயமாக திருப்பி வரவும் முடியலாம் போயிட்டுது. அப்போ அதன் காரணமாக அவங்க சொன்னால் இப்போ சஜா சவு செஞ்சால் போதும் என்ற தெரியாமல் செஞ்சதுன்னு காரணமாக கட்டாயம் இமாமும் தெரிஞ்சிக்கணும். ஆனால் ஏதோ தெரியான்னு வச்சுக்கொள்வோம். அப்படியா இருந்தால் இப்படித்தான் செய்யணும். இப்போ மாமூம் எழுப்பினார். எப்படின்னா சில மாமூம்கள் எப்படி எழுப்பினாங்கன்னா விஷயம் தெரிஞ்சு கொண்டு எழுப்பினாங்க. தெரியும் கூடாது, பின்பற்றக்கூடாது, அப்பவும் எழுப்பினாங்க. இப்போ தொழுகை செல்லுபடியாகாது. இன்னொரு முறை அப்படியே சொல்லணும் 4 ரக்காத்து. சரியா? அப்போ உங்களுக்கு விளங்கி. இப்போ இதில் உள்ள விஷயம் என்னென்னா, இப்போ எங்களுக்கு தெரியும் சுபஹுக்கு 2 ரக்காத்து, லொஹருக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4 ரக்காத்து, மகரிபுக்கு 3 ரக்காத்து, இஷாவுக்கு 4 ரக்காத்து. இதுதான் அல்லாஹ் போட்டிருக்கிற ஒழுங்கு 5 நேர தொழுகை. அப்போ ஒருவர் இதில் மேலதிகமாக தொழுதா அது சுபஹ் இல்லை. 3 ரக்காத் தொழுதா அது சுபஹ் இல்லை. மறுபு நேரத்தில் 4 ரக்காத் தொழுதா அது மகரிப் இல்லை. அது என்னவோ தொழுகை, அவர் எத்தையோ தொழுகை, அவர் கண்டுபிடிச்சி தொழுகை, அல்லாஹ் சொன்ன தொழுகை அல்ல அது. எனவே இந்த தொழுகை ஒன்றும் செல்லுபடியாது. அப்படி தொழுதா செல்லுபடியாது. இதுதான் அடிப்படை. இதுதான் இந்த சட்டத்துக்கான அடிப்படை. ஆனால் தெரியாமல் செய்தல், மறதியாக செய்தல், இந்த 2க்கும் அனுமதிக்கு தானே. எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே இந்த 2க்கும் அனுமதி. மறதியாக ஒரு தவறு செஞ்சால், தெரியாமல் ஒரு தவறு செஞ்சால் அல்லாஹ் இடத்துல அது மன்னிக்கப்படும் என்பது பொது உடன்பாடான எல்லா இமாம்களுக்கு மத்தியிலும் உடன்பாடான கருத்து. அந்த வகையில் ஒருவர் இப்படி தெரியாதன் காரணமாகவும், சட்டம் தெரியாதன் காரணமாகவும், அல்லது மறதியின் காரணமாகவோ மேலதிகமாக ஒரு ரக்காத்தை தொழுதா இப்போ சஜிதா சஹு மாத்திரம் போதுமானது என்றதான் அடிப்படை. இப்போ கடைசியாக ஒன்று நாங்கள் சொல்லுவோம், சஜிதா சஹு எப்போ செய்வார்? தொழுது முடிஞ்சதுக்கு போகிறோம். சலாம் கொடுத்ததுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத் சுஜூத் செஞ்சாங்க. முன்னால் நாங்கள் ஹதீஸில் பார்த்தோம். அப்போ ரசூல்லா விளங்கப்படுத்தவும் இல்லை. அது அப்படி விளங்குதா? ரசூல்லா சொல்லல, நீங்கள் நான் இப்போ இப்படி தொழுதுந்தான், ஆனால் நல்லம் நீங்கள் சலாம் கொடுக்க முந்தையே சலாம் கொடுக்குற நல்லம்னு ரசூல்லா சொல்லலை. அப்படி இருந்தால் சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானே? எனவே நாங்கள் என்ன செய்வோம்னா ரசூல்லா செஞ்சது போலவே சலாம் கொடுத்ததன் பிறகு 2 சுஜூதுகள் செய்யணும். அதை சஜிதா சஹூன்னு கொண்டு 2 சுஜூதுகள் செய்யணும். அதான் முறையானது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் மதுஹபுகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லை. கடைசி விஷயத்தை தவிர சஜா செய்வோம் சலாத்துக்கு முந்தியா பிந்தியான்ற அதில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுக்கு. ஆனால் நாங்கள் அதை பொருட்படுத்த தேவையில்லை. 2ல் எதை பின்பற்றினாலும் சரி. ஆனால் ஆக நல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் செய்வோம். அப்போ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படை இந்த தொழுகைகள் இந்த ஒழுங்குல அல்லாஹ் வச்சிருப்பதன் காரணமாக மேலதிகமாக தொழுதால் அந்த குறிப்பிட்ட தொழுகையாக அது ஆக மாட்டாது. அது எல்லா இமாம்களுக்கு மத்தியிலே நாங்கள் எல்லாருமே விளங்கின ஒரு உண்மை. எனவே அதை தவறி அல்லது மறதியாக செஞ்சால் மட்டும்தான் அவருக்கு ஒரு சலுகை ஒன்று இருக்குது, மன்னிக்கப்படும், சஜா செய்வே ஏற்றுக்கொள்ளப்படும். வெறுமண்டை செஞ்சால் அது தொழுகையாக இருக்கேன். எனவே இதில் ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்றது தான் கருத்து. இதோடு நாங்கள் முடிக்கிறோம். வாக்குதான் ஆலமீன். ஏதாலும் கேள்வி இருந்தால் அதுவும் அதே தான். அதாவது ஒருவர் குறைச்சி தொழுட்டார்னு வைப்போம். 4 ரக்காத் தொழு 3 ரக்காத் தொழுவிட்டார். சலாம் கொடுத்ததுக்கு பிறகு தான் விளங்கிச்சு 3 ரக்காத்து. அப்போ என்னென்னா எலும்பி 1 ரக்காத் தொழு தான் செய்யும். 1 ரக்காத் தொழுட்டு சஜ்ஜா சஹு செய்யும். அதுவும் தெளிவாக ஹதீஸில் வந்திக்கு. அதுவும் துல் அதைன்ற ஒரு சஹாபி
ரசூலுல்லாஹ் தொழுவு போட்டு வெளியிலேயும் வந்துட்டாங்க. வெளில வந்து பிறகு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் தொழுகை குறைஞ்சிட்டுதான்னு கேட்டார். இங்கே கூடன்னு கேட்ட மாதிரி குறைஞ்சிட்டுதான்னு கேட்டார். அதே காரணம் இல்லை, நீங்கள் குறைச்சி தொழுட்டீங்க, அப்போ வாங்கன்னு கூட்டின்னு போய் ஒரு ரக்காத் தொழுது சஜ்ஜா சஹ்வு செஞ்சார். எனவே அந்த வகையில் குறைச்சி தொழுதா அவர் இந்த மிச்சமுள்ள ஒரு ரக்காத்தையும் மட்டும் தொழுதா போதும். இடையில் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருந்தால் பரவாயில்லை, நீண்ட நேரம் எடுக்காமல். உதாரணமாக இவர் தொழுதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கி எழுப்பினத்துக்கு தெரிய வந்தது, ஞாபகம் வந்து நான் 3 அடியா தொழுதேன், இப்போ 4 ரக்காத்தையும் தொழணும் என்ற இடைவெளி கூடிட்டு இல்லைன்னா. அப்படி இல்லாமல் கொஞ்ச நேரம் இடைவெளியில் ஒரு சின்ன ஒரு இடைவெளியாக இருந்தால் ஒரு ரக்காத்தை மட்டும் தொழுதா போதும். அதே மாதிரி அந்த தொழுகையில் இடையில் இருக்கிற அர்க்கானுகளை விட்டால் தொழுகக்கூடாது. அப்படின்னா சுஜூதை விட்டா, ருக்குவை விட்டா, அதான் அர்க்கான் உசலா அர்க்காண்ட என்னென்னா ஒரு பகுதி. அது தொழுகையில் ஒரு பகுதி, அது ஒரு சின்ன ஒரு பகுதி அல்ல, ஒரு பகுதி. அது இல்லாட்டி தொழுகையில் ஒரு பெரிய ஒரு பகுதி உடஞ்சி விழுந்துடும். இப்போ அர்கானுல் இஸ்லாம்னு சொல்கிற மாதிரி. அப்போ அது விடுபட்டால் அந்த ரக்காத்து செல்லுபடியாகாது. உதாரணமாக ஒரு தொழுது ருக்கு செய்யலை, அப்படியே சுஜூது போய் அடுத்த ரக்காத்து கிளம்பிட்டார். இப்போ அவர் வச்சுக்கொள்ளணும் என்றால் நான் முன்னாள் தொழுற ரக்காத்து கேன்சல், அப்போ இன்னொரு ரக்காத்து தொழுவணும், தொழுவிட்டு சஜ்ஜாவும் செய்யணும் கடைசி. அப்போ இடையில ருக்குன்னு உடுப்பட்டா, சுண்ணத்து உடுப்பட்டா அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது அவசியம் இல்லை. இந்த ருக்கு அல்லது ஃபாத்திஹா சூரா, அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடிக்கு. ஃபாத்திஹா சூரா வாஜிபா இல்லையாண்டில் கொஞ்சம் வந்தால் அங்கே இன்றைக்கி ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. ஹனஃபி மதபில் எந்த சூறா ஓதினான்னு சரி ஃபாத்திஹா சூறா ஓதுனது வாஜிப் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அந்த அபிப்பிராயத்தின் வெளில வந்து நாங்கள் பொதுவாக யோசிச்சா ஃபாத்திஹா சூறா உடுபட்டாலும் அவரை தொழுக கூடாது என்றால் அப்படியே நேரடியாக ஹதீஸ் வந்து சரியா. எனவே அந்த வகையில் ஃபாத்திஹா சூறா நான் ஓதல்லன்னு நினைவு வந்தால் ஹிந்தி, அப்போ அவர் அந்த ரக்காத்தை அப்படியே திருப்பி தொழுவிட்டு சஜ்ஜா சஹ்வுன்னு செய்யும். இப்படி தொழுகையிட அர்க்கானுகள் விடுபட்டால், ஃபாத்திஹா சூரா விடுபட்டால் அல்லது அத்தஹியாத்து விடுபட்டால் அப்போ அவர் திருப்பி தொழணும், அந்த ரக்காத்தை திருப்பி தொழணும். அத்தஹியாத்து விடுபடாது, நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன், சும்மா சலாம் கொடுக்காதே உடனே. அப்போ ஆனால் இப்போ உதாரணமாக ருக்குவில் அந்த ஓதுறதை விடுபட்டு அல்லது சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டு ஓதுவோமே, அது விடுபட்டு அதில் சுன்னா, அப்படி தானே, அதில் சுன்னா, அதுகள் விடுபட்டால் அவர் அதை அந்த ரக்காத்து கேன்சல் ஆகாது, அப்படியே இருக்கும். அப்போ குறையுள்ளத்தை வச்சுக்கொள்ளணும். எது உறுதி உங்களுக்கு? இப்போ 3 ரக்காத் தொழுதுன்னா 2 ரக்காத் தொழுதான்னு சந்தேகம் வருது. உறுதியாக அவங்களுக்கு தெரிந்தான 2 ரக்காத்து 3ஆவதான சந்தேகம் இப்போ உங்களுக்கு. அப்போவே நீங்கள் 2 ரக்காத்து தொழுதுன்னு வச்சுக்கொள்ளணும். 2 ரக்காத் தொழுதுனா 3 ரக்காத் தொழுதுனா சந்தேகமாக தானே. 2 ரக்காத் தொழுது உறுதி, 3ஆவது ரக்காத்து தான் பிரச்சனை. அப்போ 2 வச்சு கொண்டு சொல்லுவோம், அதுக்கும் சஜ்ஜா சஹ்வு செய்யும். இல்லை உங்களுக்கு எப்படியும் செஞ்சு கொள்ளலாம். இமாம் ஜமாத்தோடு சேர்த்து தொழுகிறவங்களுக்கோ உங்களுக்கு டைம் எல்லாம் மீக்குது, பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் இமாமோடு சேர்ந்து தொழுவோம். இல்லை உங்களுக்கு அவசரம், நீங்கள் போகணும், பஸ் தான் வரணும் அல்லது வாகனத்தை நிப்பாட்டி வச்சுட்டு வந்திக்கிறேன், லேட் ஆகிரும், வாகனத்துக்கு ஆக்களிக்கிறாங்க, அப்போ நான் தனியாக தொழுவிட்டு போகும் இன்னும் தனி. ஏன்னா உங்களுக்கு அந்த இமாம் ஜமாத்தை பின்பற்றுறது ஊரில் இருந்தால் 2 அபிப்பிராயம் தானே உண்டு. வாஜிபு ஹம்பலி மதம், எங்களோட மதபரெல்லாம் சுன்னா முஅக்கதா. பிரயாணத்துக்கு இது ஒன்றும் இல்லை, பிரயாணிக்கு வாஜிப் இல்லை, சுன்னா முஅக்கதாவும் இல்லை. எனவே அவர் முடிந்தால் பின்பற்றலாம் ஜமாத், ஏலாட்டி தனியை தொழில் போ, கட்டாயம் இல்லை. அப்படியானவங்க நான் நினைக்கிறேன்டா உண்மையில் அவருக்கு சுருக்கி சேர்த்து தொழிலும் தான். ஆனால் அவரை ஏற்கனவே சொன்னால் அதை தான் கவனத்தில் கொள்ளணும். வாழ்நாள் முழுக்க லோகர் இல்லை, வாழ்நாள் முழுக்க அசர் இல்லை, வாழ்நாள் முழுக்க மகரிப் இல்லை, நல்ல பிள்ளையா சும்மா விளக்கு தானே.
இல்லையா? அப்போ அவர் என்ன செய்யணும் பண்ணுறா, அல்லது 6 மாதத்துக்கு லோஹர் மசரு மகரிபு இதெல்லாம் குழம்பி ஆள்ட்டு. அப்போ அவர் என்ன செய்யணும்டா ஏண்ட மட்டும் அதை பேணிக்கொள்ள பார்க்கும். தவறுற நேரங்களில் தான் அதை சேர்த்து சொல்லுவோம். உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், அவருக்கு நல்லா டைமைக்கு போய் தொழுவிட்டு வரலாம். பள்ளியில் கண்டிக்கு போய்க்கிறார் ஒரு வேலையில், அப்போ அவருக்கு அழகாக போயிட்டு வரலாம், போய் தொழுவிட்டு வரலாம். ஹயர் ஒன்று போய்க்கு அப்போ தொழுவிட்டு வரலாம். அப்போ அது பேணிக்கொள்ளணுமா அவர். அப்படி இல்லாமல் அந்த ஒரு வாழ்நாள் முழுக்க அல்லது முழு மாதமும் அவர் அப்படியே இருந்தாருண்டா சில நேரங்களில் இப்படியும் சொல்லிடுவார், எனக்கு ஜும்மாவும் கடமை இல்லை தானே, இல்லை நான் பெரிய ஆள் கடைசியில் மனுக்கிறது ஜும்மாவும் இல்லை, வாழ்நாள் முழுக்க 6 மாதத்துக்கு ஜும்மாவும் இல்லை. அது அவ்வளோ தூரத்துக்கு பொருத்தம் இல்லை. ஏன்னா அது அந்த காலத்தில் இந்த கேள்வியில் குறவு என்ன அப்படியான ஓட்டம் ஏண்டா அந்த நேரம் ஓட்டுறது நிப்பாட்டக்கூடிய வாகனம் தானே. அவர் மட்டும்தான் குதிரையில் நிற்பார். அந்த நேரத்தில் அந்த நேரம் இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, அந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அந்த அவரோடு வந்த தோழர்கள் கைவிட்டு போயிடுறார். அது மட்டும் தனியே மாட்டிக்கொள்வார். பாலைவனத்தில் தனியே பிரயாணம் செய்கிறது கஷ்டம். ஒரு கூட்டத்தோடு போகிறதான் நல்ல, அது மிரவாய்ந்த இன்னும் கஷ்டம். அதான் இமாம்கள் அந்த நேரம் தனியே தோழர்கள் தவறி விடுவார்கள் என்று பயந்தால் என்று போட்டதுக்கு காரணம் அதுதான். இப்போ அந்த பயம் ஒன்று இல்லை. இப்போ ரோட் நெடுக ஆக்கள் தானே, ஒரே பிஸ்னஸும் இந்த கடைகளும் பள்ளிகளும் எல்லாம் திறந்து நல்லா தான் இப்போ அந்த பயம் இல்லை. கோல்விக்கும் இப்போ எல்லாமே இங்கி. அதனால் அந்த மாதிரி ஆக்கள் அப்படி இல்லாமல் இருக்கிறது நல்ல. பிரச்சனை இல்லை. அதாவது இமாமை பின்பற்றுவது அவர நீயத்தையும் பின்பற்றணும் இல்லை, அவர் செய்கைகளை பின்பற்றினா போதும். அதாவது ருக்கு சுஜூது அந்த செய்கைகள் அப்படியே பின்பற்றினா சரி. இமாம் தொழுகிறது அசர் ஆயிக்கும், நான் தொழுகிறது லோஹர் ஆயிக்கும். அவர் தொழுகிறது சுன்னத் ஆயிக்கும், நான் தொழுகிறது வாஜிப் ஆயிக்கும். இப்போ எல்லாமே செய்யலாம். இதுக்கும் ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஏதோ ஒரு தொழுகை நான் நினைக்கிறேன் அசர் ஆயிக்கும் அல்லது லோஹர் ஆயிக்கும், ஏதோ ஒரு தொழுகை. அந்த தொழுகையில் எல்லாம் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சஹாபி வந்தார். எல்லாம் ஜமாத்தெல்லாம் முடிஞ்சிட்டு வந்தார். அப்போ அவருக்கு ஜமாத் தவறுதே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு சஹாபிட்ட, நீங்கள் அவருக்கு தொழுவீங்க ஒன்று தொழுதவர்கிட்ட, உங்களுக்கு அது சுண்ணத்தாயிருக்கும், அவருக்கு அது வாஜிபை முடிச்சாயிருக்கும். உங்களுக்கு அது சுண்ணத்தாயிருக்கும்ன்றது வசனம் இங்கு தானே, அதை வச்சு தான் சொன்னேன். சுண்ணத் தொழுதாலும் பின்னுக்கு வாஜிபை தொழலாம், இன்னொரு தொழுகையில் இருந்தாலும் தொழுகையை தொழலாம்னு சொன்னால் அதை வச்சுட்டேன். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு ஆதாரங்களோடு பார்ப்போம், முடிப்போமா?